அது இதுதான் சந்தகம் புளியிற மிஷினு. இது இட்லி போட்டு ஈஸியாக புளிஞ்சிக்கலாம். இது எத்தனை ரவுண்டு வரும்? ஒரே ரவுண்டு தான் வரும், அவ்வளோதான். ஒரே ஒரு அம்மா என்னப்பா காலையில் என்ன சாப்பாடு? காலையிலையா படிகாரம் தக்காளி சாம்பார். தக்காளி சாம்பாரா? ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் கொடுப்பீங்களா? என்ன கெட்டு போச்சு? அம்மா இன்னைக்கு ஆடி ஒன்று ஃப்ரீ தானே, வேறு ஸ்பெஷலாக செய்யலாம்ல? இடியாப்பம் செய்யலாமா? இடியாப்பம்மா? சரி ஸ்பெஷலாக செய்யுங்க இடியாப்பத்தில். என்னது ஸ்பெஷலாக? தேங்காய் பாலுக்கு பதிலாக சக்கரை பால் செய்யலாமா? சரி பண்ணுங்க பார்க்கலாம். இடியாப்பம் நீ தான் பிடிச்சி தரணும். சரி வேறு வழி வாங்க புளிஞ்சு தரேன். பக்கத்தில் ஒருத்தருக்கு அவ்வளோ புளி சொல்லலாம். அவளே புளிய மாட்டான், அவள் போட்டால் சாப்பிடுவான். சரியா, நீ புளிஞ்சுதான் பாருங்க. இது வந்து கால் அலாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கால் அலாக்கில் பாருங்க 4 கால் அலாக்கு இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். இது சும்மா ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இது ஆட்டி சுட்டா இது வந்து 3 அடிச்சல் ஆகும். இட்லி வந்து 3 அடிச்சல் ஆகும். இது வந்து கொஞ்சம் 5-6 பேர் சாப்பிடலாம் இந்த இடியாப்பம். இது வீட்லேயே செய்கிற சேவா. 2 hours later. பாருங்க இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை அரைச்சி இட்லி பானையில் இட்லி ஊற்றி அதை எடுத்து சேவை பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாவை வந்து கடாயில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு அப்புறமா சேவையில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து திரும்ப இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டம். இது இட்லியாக ஊற்றி சேவை எடுத்தால் சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கணும். அப்பதான் சந்தகம் புளியும் போது நல்லா இருக்கும். பருபருன்னு அரைக்கக்கூடாது. இட்லிக்கு கூட இது நல்லா மைய அரைச்சிக்கணும். இப்போ ஆயிடுச்சு, தோண்டிடலாம். இப்போ மாவு ஆட்டியாச்சு. பாருங்க அடுப்பில் இட்லி குண்டை வச்சுட்டேன். இது அப்பவே ஆட்டி அப்பவே சுடலாம். இது 10 நிமிஷம் இருக்கணும், 1/2 மணி நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்பவே செஞ்சு அப்பவே சுடலாம். மாவு பாருங்க ரொம்ப கெட்டியா இருக்கு. இப்படி இருந்தா புளியவே முடியாது, மிஷினே உடஞ்சிரும். உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இந்துப்பு சேர்த்திருக்கேன். இது மாவுக்கு அரைச்சி கிரைண்டர் கழுவுன தண்ணி. அதெல்லாம் கழுவுன தண்ணி தானா? நம்ம கேமராமேனுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. மிக்சி கழுவுற தண்ணி, கிரைண்டர் கழுவுற தண்ணி திட்ட ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, புளிய முடியாது. பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, நல்லா பபுள்ஸ் வந்துடுச்சு. சத்தம் எப்படி கேட்குது பாருங்க. இப்போ நல்லா மாவு உப்பு போட்டு நல்லா கலந்துடணும். பாருங்க இந்த கண்டஸ்டிக் இருந்தால் போதும். இப்படி இருந்தால் தான் புளிய ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா புளிய ரொம்ப டைட்டாக இருக்கும், மிஷின் வீணாக போயிடும். ஒரு மாவு மாதிரி பண்ணுறாங்களா? அது எப்படி பண்ணுறாங்க? எந்த மாவு? முறுக்கு புளியிற மிஷின்ல வச்சு புளியறாங்கல்ல, அது எப்படி பண்றாங்க? இது வந்து இது நான் இப்ப கெட்டியா காட்டணும்ல, அந்த கெட்டியோட கடாயில ஊத்தி, கடாயில வந்து 2-3 கரண்டி எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதோ அந்த கெட்டியான மாவை அந்த கடாயில ஊத்தி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுனா நல்லா மாவு பதத்துக்கு வந்துடும் கெட்டியா. அந்த மாவை எடுத்து திரும்ப அந்த இடியாப்ப மிஷின்ல போட்டு புளிஞ்சு திரும்ப அதை எடுத்து திரும்ப தாளிக்கணும். அது வேக வச்சு தாளிக்கணும் திரும்ப. அது 2 வேலை. அது டைரக்டா இட்லியே ஊத்தி நம்ம அது இப்படியே செஞ்சுக்கலாம். அது ஒண்ணுக்கு 2 வேலை. என்ன அது புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம். சூடா இருக்கும்போது புளிஞ்சா நல்லா தான் இருக்கும். ஆற விடக்கூடாது. ஆற விட்டுட்டீங்க புளியறதுக்குள்ள அவ்வளோதான். தாத்தா பாட்டியெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இட்லி வேகிற மாதிரி வேகட்டும். அப்புறம் புளியும் போது பார்ப்பேன். இட்லி வெந்திருப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா முழுன்னு வந்துடும். எல்லாம் உளுந்து போடல. எல்லாம் பாருங்க, உளுந்து போட்டால் காயமாகாது. உளுந்து போட்டால் காயமாகும். கட்டு போட்டுக்கலாம். இப்போ புளியறது தான் வேலையே. இனிமே இருக்குது நம்ம கேமரா மேனுக்கு கொய்யால. பாருங்க இதுதான் சந்தகம் புளியிற மிஷினு. இது இட்லி போட்டு ஈஸியாக புளிஞ்சிக்கலாம். பாருங்க
2 இட்லி குட்டி குட்டியாக இருந்தால் 3 இட்லி போடலாம். சூடு பொறுக்கணும், சூடு பொறுத்தாதான். ஓகேவா? முடியுது. ஒரு எத்தனை பார்க்கும்போது தோசை இருக்குன்னு பாருங்க. எப்படி சந்தை இருக்குதா? சூடாக இருந்தால் புளியத்துக்கு ஈஸியாக இருக்கும். இட்லி மட்டும் ஆறிடுச்சுன்னா புளியவே முடியாது. ரொம்ப டைட்டாகும், மிஷினும் வீணாக போயிடும், நல்லா இருக்காது. இந்த மிஷின் வாங்கி 25 வருஷம் ஆச்சு. இன்னும் பத்திரமா புதுசாக வச்சிருக்கேன். ருசியா வேணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, கஷ்டப்பட்டு புளி அப்பதான் தெரியும். ஆனால் நான் எது கேட்டால் தண்ணியே செய்ய விட்டுறீங்க. ஆமாம், உன் வாய் தான் கேட்குது. இந்த வாய் தானே 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஒரு 7 மாதம் குழந்தை. அப்போ 130 ரூபாயோ என்னமோ, வாரத்துக்கு 20 ரூபா சீட்டு போட்டு வாங்கினேன். இன்னும் பத்திரமா புதுசாக பலன்னு வச்சிருக்கேன். எனக்கே வயசு 25, இந்த மிஷினுக்கு வயசு 25. இவருக்கு 26 நடக்குது, இன்னும் 25. 2000 தான் வந்தா 25 தானே? 26 நடக்குது. ஆனால் கணக்கம் ஒரு நாள் லீவ் விடக்கூடாது. வேணுங்கிற டிஷ் எல்லாம் சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். மற்ற நாள் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு 2 வேலையும் ஒட்டுக்கா சமைச்சிடுறது. ஃப்ரீயாக இருக்கும் போது தான் இப்படிலாம் சமைக்க சொல்கிறோம். எத்தனை வேலை இது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு முதல்ல கழுவி எடுத்துட்டு தான் நான் சாப்பிடவே போவேன். இது கழுவி சுத்தமாக தொடச்சி பலன்னு வைக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் துரும்பு பிடிச்சாலும் பாருங்க, இப்படி இட்லி புளியும் போது அந்த துரும்பெல்லாம் ஒட்டிக்கும். இதில் வந்து 2 டிஷ் சேவையும் செய்கிறோம். அது என்ன பால்? தேங்காய் பால் இல்லை, சக்கரை பாங்கு பால். சக்கரை பாங்கு பாலில் இடியாப்பமும் செய்கிறோம். அதாவது தேங்காய் பாலில் தான் செய்வாங்க, சரிங்களா? இடியாப்பம் வித்துட்டு போவான் பாருங்க, தேங்காய் பால். நான் தேங்காய் பால் ஊற்ற மாட்டேன். சக்கரை தண்ணி காய வச்சு அது சூரணம் போட்டு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். 2வது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அப்பா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே புளியறது. அப்புறம் இதெல்லாம் பாருங்க, பாரு இன்னும் இருக்கா இனிப்பு சேவை செய்யறதுக்கு. அதுல 3 சும்மா தான் இருக்கு, அதுல ஊத்திருக்க வேண்டியதுதான். நீங்க இல்ல தனியா செஞ்சுக்கலாம். இன்னும் இது எத்தனை ரவுண்டு வரும்? ஒரே ரவுண்டு தான் வரும், அவ்வளவுதான். ஒரே ஒரு ரவுண்டு தான். இப்ப சேவா தாளிக்கிறதுக்கு பாருங்க என்னென்ன வேணும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இது 7 8, இது 6 வரமிளகா, 2 பச்சை மிளகா, இது வந்து குடமிளகா. இதை நான் எல்லாத்துலேயுமே சேர்த்திக்குவேன். இது ரொம்பவுமே நல்லது, அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்துக்குவேன். பாருங்கள், கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு போடணும். வெள்ளைப்பருப்பு பாருங்கள், வெள்ளை உளுந்து, உடச்ச உளுந்து. எங்கள் வீட்டில் இது நிறையா சேர்த்திக்கணும். கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. இது வந்து இனிப்பு காராசேவுக்காக வெந்துட்டு இருக்கு. காராசேவ் இடியாப்பம். சரி, வடச்சட்டி என்ன இவ்வளோ பெருசு இருக்கு? ஊருக்கே சமைக்கலாம் போல. ஊருக்கே சமைக்கிறதுக்கு இல்லை, கீழே சிந்தாம சமைக்கலாம். அடுப்பெல்லாம் கஜால் ஆகாது, அதுக்காக. ஆயில், எண்ணெய் இதுக்கு ஜாஸ்தி வேண்டியதில்லை, 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது கடலெண்ணெய், இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்க. கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம், கருகிடக்கூடாது. வெள்ளை உளுந்து, நாங்கள் வீட்டில் இது நிறைய சேர்த்திக்குவோம். வெள்ளை உளுந்து வந்து இந்த சேவாவுக்கு வந்து நிறைய சேர்த்துக்குவாங்க. அப்போ சாப்பிடும், கடுகு முடுக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும். பாருங்க, நல்லா பொன்னிறமாக செவந்து வருது. குடமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா போட்டு 2 தாளிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும்.
2 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி தழை. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்திக்கிட்டா போதும். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அவ்வளோ தூய்மைக்கு இந்த மஞ்சத்தூள் போதுமா? போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 2. இது எப்படி வந்து தாளிக்கிறது? அதெல்லாம் ஒட்டிக்காது? ஒட்டிக்காது. உப்பு போட்டிருக்கோம் மாவுல. 2 பெரட்டி விட்டு அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா தனித்தனியாக உதிரியா வரும். அடுப்பை நல்லா தூக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விடுங்க. ஆனால் இது ஒட்டிக்காது, நல்லா பளபளன்னு இருக்கும். ஆமா, நான் மேகியெல்லாம் தாளிக்கும் போது ஒட்டிக்கிது. இட்லி ஒட்டிக்காது. இது ஒட்டிக்காது. பாரு எப்படி போடும்போது எப்படி இருந்தது. இதில் நம்ம மேகி மசாலா போட்டு ட்ரை பண்ணலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஒரு தடவை மேகி மசாலா, முட்டை எல்லாம் போட்டு இது இப்படி செஞ்சு சாப்பிட்றத விட இது நல்லா புளிஞ்சு வச்சு மட்டனோ சிக்கனோ எடுத்து அந்த குழம்பு அப்படியே இந்த இடியாப்பத்து மேல ஊற்றி சாப்பிட்டா செம்மையா இருக்கும்டா. ஒரு நாள் சண்டே ட்ரை பண்ணிடலாம். அவ்வளோதானா? அவ்வளோதான். உப்பு பார்த்துடலாம். உப்பு சரி பார்த்துடலாம். ரொம்ப கம்மியா இருக்கு. மலைச்சாரல் மாதிரி. இப்படி எடுத்து அப்படியே எடுத்து வடிவேல் சட்டை அந்த மாதிரி கொத்து நாப்பில் அப்படியே பெரட்டி போட்டு மடி உப்பா ரொம்ப கம்மியா இருக்குது சாமி. 1.5 ஸ்பூன் தான் போட்டாங்க. மாவு உப்பு இருக்குல்ல, பத்தலை. இப்போ ஓகே. அடுப்பை நல்லா தூக்கி விட்டு நல்லா ஒடிக்கிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்தோடனே பச்சை மிளகாய் எடுத்து தனியாக வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? சட்னி அப்பா இது ராவடி பண்ணி சட்னி அரைக்க வச்சிட்டேன். இவருக்கு வந்து சட்னியோடு சாப்பிட்டா தான் இடியாப்பம் பிடிக்குது. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்குவோம். இவருக்கு வந்து சட்னி, கண்டிப்பாக சட்னி வேணும். நல்லா கடுப்பு சூப்பராக இருக்கும். அம்மா சாப்பிட விளையாட போயிட்டு வரேன். வந்து வீடியோ போட்டுக்கலாம். இனிப்பு சேமியா வீடியோ மத்தியானம் போடலாம். லீவு ஒரு நாள் தான், நான் போயிட்டு வரேன். சரி, சீக்கிரமாக வந்துடு. தேங்காய் சுடணும். சரி, வந்துடும் அதுக்குள்ள. சரி.